வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 11க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். போன எபிசோடில் கேண்டில் சிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கேண்டில் சிக்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன, அதுலேயும் சிங்கிள் கேண்டில் சிக்ஸ் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃப்ரீ வீடியோ சீரீஸில் இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தென் நீங்கள் இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எப்போ வருது, உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறது இந்த வீடியோ சம்மந்தமாக அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 11க்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 11க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேண்டில் சிக்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, சிங்கிள் கேண்டில் சிக்ஸ் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். போன எபிசோடில் வாட் இஸ் கேண்டில் சிக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேண்டில் சிக்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஸ்டோரியை நமக்கு சொல்லும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் பையருக்கும் செல்லருக்கும் நடுவில் என்ன நடந்திருக்கு, கடைசியில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேண்டிலுடைய கலர் நமக்கு காமிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னாலே அந்த கேண்டிலில் பையர் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் செல்லரை தோக்கடிச்சிட்டு பையர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிரீன் கலர் கேண்டில் நமக்கு சொல்லும். அதே மாதிரி தான் ஒரு ரெட் கலர் கேண்டில் அப்படின்னாலே அந்த இடத்துல செல்லர் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, பையரை தோற்கடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த ரெட் கேண்டிலில் ஓப்பன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், க்ளோஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதே இது ஒரு கிரீன் கேண்டில் அப்படின்னா ஓப்பனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம். இன்னைக்கு ஓகே, பையருக்கும் ஒரு செல்லருக்கும் ஃபைட் நடக்குது. ஓகே, இதில் யாருடைய டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, யார் வின் பண்ணாலும் சரி, பையரே வின் பண்ணாலும் அவர் எவ்வளோ பெரிய மார்ஜினில் வின் பண்ணியிருக்காரு, இல்லை செல்லர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய மார்ஜின் என்ன அப்படிங்கிறத ஒரு கேண்டில் சிக்ஸில் நம்ம எப்படி பார்க்கலாம். பவராக இருக்காரு, ஓகே, ஜெயிச்சிருக்கிறாரு, ஓகே, ஆனால் அவர் எவ்வளோ பலமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த கேண்டில் சிக்ஸ் பார்த்து நம்ம இன்னும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு கேண்டில் சிக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேண்டில் சிக்ஸ் டைப்ஸ் அப்படின்னதும் நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்க தேவையில்லை, மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கோ அப்படின்லாம் நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஒரு 5 டைப்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன், சிங்கிள் கேண்டில் சிக்ஸ் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்க போது மர்பூசு கேண்டில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மர்பூசு அப்படின்னாலே இந்த பேர் வந்து கண்டிப்பாக இதை மர்பூசுன்னு தான் நீங்கள் சொல்லணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இதை ஒரு எலிஃபென்ட் கேண்டில் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு பெரிய பிக் கேண்டில் இதுதான் நம்ம வந்து மர்பூசு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை எலிஃபென்ட் கேண்டில் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். பேரெல்லாம் நம்ம வைக்கிறது தாங்க, கரெக்டாக நம்ம அந்த பேரை சொல்லணும்லாம் இல்லை, அந்த கேண்டிலுக்குள்ளே என்ன ஸ்டோரி இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேர் முக்கியம் இல்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள். ஓப்பன் அப்படிங்கிறது 100ல் இருக்குது, க்ளோஸ் அப்படிங்கிறது 200ல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விக் அப்படிங்கிறதே இல்லை, ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் 100. இங்கே ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு லோ. ஸோ லோ ப்ரைஸும் 100 தான், ஒரு பாயிண்ட்டு கூட. அதாவது மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து 100 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 99 ரூபாய்க்கு கூட செல்லரால் கொண்டு வர முடியல. ஸோ ஆரம்பித்ததுலேருந்தே ஃபுல்லாக பையர் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல லோ அப்படிங்கிற ஒன்றே ஃபார்ம் ஆகலை. ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு 100, லோஸ் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறதா தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டே இருந்துகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல கூட செல்லர் வந்து டாமினேட்டே பண்ணல, நல்லா மேலே போயிருக்கு, 200 வரைக்கும் போயிருக்கு, ஒரு ரிஜெக்ஷன் கூட வரல. இப்போ ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் பண்ணுற அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் கிடையாது, நல்லா ஃபுல்லாக பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. 200 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதோட அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு, அடுத்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேண்டிலில் எந்த இடத்துலையுமே செல்லர் அப்படிங்கிறவங்களால டாமினேட் பண்ணவே முடியல, முழுக்க முழுக்க பையர் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப பெரிய மார்ஜினில், ரொம்ப பவராக, ஒரு பாயிண்ட் கூட இடம் பிடிக்காமல் இந்த பையருடைய டாமினன்ஸ் பவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதை சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் தான் மர்பூசு கேண்டில். ஸோ இந்த மர்பூசு கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்கும், அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மர்பூசு கேண்டில்லையே க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னா இது நம்ம வந்து புல்லிஷ் மர்பூசு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதே இது ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து பியரிஷ் மர்பூசுன்னு சொல்கிறோம். இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற புல்லிஷ் மர்பூசு பற்றி நம்ம பார்த்தோம். ரெண்டாவதா பியரிஷ் மர்பூசுனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பியரிஷ் மர்பூசுலையும் அதே தான், ஓப்பன் அப்படிங்கிறது 200ல் இருக்குது, ப்ரைஸ் 200ல் ஓப்பன் ஆனதுலேருந்து செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணி ப்ரைஸ் அப்படியே கீழே கொண்டு வராங்க, கீழே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலையுமே பையரால் ப்ரைஸை மேலே கொண்டு போகவே முடியல.
ஒரு டைம் ப்ரைஸ் வந்து 100க்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல கூட பையரால் டாமினேட் பண்ணவே முடியல அப்படிங்கிறதுனால தான் க்ளோஸ் அப்படிங்கிறது 200 இருக்குது. இந்த க்ளோஸ் 200 அப்படிங்கிறது தான் லோ பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஸோ தனியாக ஒரு லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை. க்ளோஸ் அப்படிங்கிறது தான் 100 இருக்குது. இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது தான் லோ. ஸோ ஓப்பன்ஸ் ஈக்குவல் டு 100. இதே ஓப்பன் தான் ஹையாகவும் இருக்குது. ஸோ இதால் ஒரு பாயிண்ட் கூட 200ல் ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 201க்கு கூட அந்த பையரால் கொண்டு போக முடியல. புல் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லை. கம்ப்ளீட்டாக பியருடைய ஆதிக்கம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராங்கான விக்கே இல்லாத இந்த கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. ஸோ மர்புசு அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு எலிஃபென்ட் கேண்டில், இதில் விக் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஓப்பன்ஸ் அப்படிங்கிறது 100ல் இருக்கும், க்ளோஸ் அப்படிங்கிறது 200ல் இருக்கும். இந்த இடத்துல புல்லிஷ் மர்புசுவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பியரிஷ் மர்புசு அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரியல் சார்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு புல்லிஷ் மர்புசு இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு மர்புசு, பியரிஷ், மர்புசு, ஒயிட், புல்லிஷ் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. நான் ஒரு 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் எங்கெங்கே அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டிகேட்டரே நமக்கு காட்டிடும். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டில் பார்க்கலாம். ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த இடத்துல பாருங்கள், மர்புசு ஒயிட் அதுதான் புல்லிஷ் கேண்டில். எஸ், இது நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஓப்பன் ஹை லோ பாருங்கள். நான் இங்கே காட்டும்போது நீங்கள் இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேண்டிலில் இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது 1145 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல லோ அப்படிங்கிறத பாருங்கள், அதுவும் 1145 தான். சரிங்களா? ஸோ ஓப்பன் அப்படிங்கிறதும் லோ அப்படிங்கிறதும் ஈக்குவலாக இருக்குது. மார்க்கெட் புல்லிஷாக மேலே போகுது. மேலே போய் ஒரு இடத்துல க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஹையும் பாருங்கள் 1148 அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. க்ளோஸ் அப்படிங்கிறதும் 1148 இருக்குது. ஸோ ஹையும் க்ளோஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் மர்புசு கேண்டில். ஸோ 5 மினிட்ஸில் இப்படி ஒரு கேண்டில் வருது அப்படின்னாலே அதுக்கடுத்து ஒரு பெரிய மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த சார்ட்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வந்து சில நேரங்கள்லேயே நமக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் இது வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி நடக்காது. எந்த மாதிரியான இடங்களில் இந்த பேட்டர்ன் இந்த கேண்டில் உருவாகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். கண்ணை மூடிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பியரிஷ் மர்புசு அப்படிங்கிற ஒரு கேண்டில் வந்து உருவாகிருக்கு. ஆனால் அதுக்காக மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்திருக்கா அப்படின்னா வரல. ஸோ எந்த பிளேஸ்மெண்ட்டில் அது நமக்கு வந்து அந்த கேண்டில் உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஒரு பியரிஷ் கேண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மர்புசு கேண்டில் உருவாகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஓப்பன் ஈக்குவல் டு 1143 இருக்குது. அதே இடத்துல ஹை அப்படிங்கிறதும் 1143 தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு இருந்து ஒரு பெரிய பாடி இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம வந்து ஒரு எலிஃபென்ட் கேண்டில், மர்புசு கேண்டில் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மர்புசு கேண்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 மினிட்ஸ் மட்டும் இல்லை, 15 மினிட்ஸ்லேயோ வேறு டைம் ஃப்ரேம்லலாம் எங்கெங்கெல்லாம் இந்த கேண்டில்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 5 மினிட்ஸில் வேறு எங்கெங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பியரிஷ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு மர்புசு கேண்டில் ரெட் கலரில் உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஒரு மர்புசு ஒயிட் அதாவது க்ரீன் கலர் கேண்டில் உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப்சைட் போயிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மர்புசு கேண்டில்னால் என்ன, எலிஃபென்ட் கேண்டில்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் முக்கியமான ஒன்று, இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு புல்லிஷ் மர்புசு கேண்டில். அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பியரிஷ் மர்புசு கேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
அடுத்ததாக நம்ம ஹேமர் கேண்டில்னா என்னன்னு பார்க்கலாம். நான் முதலே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹேமர் கேண்டிலை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடக்கும். எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஃபைட் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்பியார் வந்து எம்ஜிஆர் அடிப்பார், கீழே போய் விடுவார். அவர் 3 டைம் விழுந்து அதுக்கப்புறம் உதட்டுலேருந்து ரத்தம் வரும். அதை அப்படி பார்த்ததுக்கப்புறமா எம்ஜிஆர் வந்து நம்பியாரை புரட்டி புரட்டி எடுப்பார். அவர் தான் கடைசி அந்த ஃபைட்டில் வந்து வின் பண்ணுவார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஹேமர் கேண்டிலையும் புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது 100 அப்படிங்கிறதுல இருக்குது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 100 இருந்தால் கூட கொஞ்ச நேரத்தில் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ப்ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட லோ வந்து ஒரு 50 வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய விக் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக அந்த ப்ரைஸை வந்து கீழே புஷ் பண்ணுறாங்க. கேண்டில் முடியக்கூடிய ஒரு டைம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே இருந்து இன்னும் அந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது முடியல. ஒரு பர்டிகுலர் லெவலில் ரீச் பண்ண பிறகு பையர் வந்து மறுபடியும் செல்லரை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ப்ரைஸை வந்து மேலே அப் பண்ணுறாங்க. ஓப்பன் ப்ரைஸை விட மேலே அதிகமாக கொண்டு போய் முடிக்கிறாங்க. ஸோ ஓப்பன் ஆனது 100ல் இருக்குது. ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது 150. அந்த ப்ரைஸ்லேயே வந்து க்ளோஸும் பண்ணுறாங்க. ஹை ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டிலில் ஜெயிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னாலே ஆப்வியஸாக இதில் இடத்துல ஜெயிச்சது அப்படிங்கிறது பையர்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டோரி என்னென்னா, ஆரம்பத்தில் செல்லர்ஸுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் முடிக்கும்போது யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பையர்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹேமர் அப்படின்னாலே இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம இந்த ஹேமர் கேண்டில் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் எம்ஜிஆர் நம்பியார் கதை சொன்னேன் இல்லையா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரைஸு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து ஃபால் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்குது. அந்த வந்திருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ஹேமர் கேண்டில் உருவாகுது அப்படின்னா, ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து யூட்டர்ன் அடிக்க போகுது, ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாக நம்ம இதை எடுத்துக்க முடியும். இதை மட்டும் வச்சுமே நம்ம ட்ரேட் பண்ணிட முடியாது. இன்னும் நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவை. எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஹேமர் கேண்டில் உருவாகுது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அதனுடைய அக்யூரசி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஹேமர் பார்த்துருவோம். ஏன்னா இதை எதுக்கு நம்ம ஹேமர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள், ஒரு ஹேமர் மாதிரி தான் இதனுடைய ஷேப்பே இருக்கும் இல்லையா? ஒரு சுத்தியல் மாதிரி 2 பக்கமும் இருக்குது. கீழே வந்து ஒரு கைப்பிடி. ஸோ பார்க்குறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஹேமர்னு சொல்கிறோம். சரி, இப்போ இது அப்படியே உல்ட்டாவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்வெர்டட் ஹேமர், இது அப்படியே நம்ம தலைகீழாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஹேமர் வந்து தலைகீழாக பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓப்பன் ஆன ப்ரைஸ் அப்படிங்கிறது 200ல் இருக்குது. பையர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பையர்ஸ் தான் வின் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கிறாங்க ப்ரைஸை. செல்லர்ஸை டாமினேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஹை வரைக்கும், இப்போது ஓப்பன் 200ல் இருக்குது அப்படின்னா ஹை வந்து ஒரு 300 வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பையரால் சஸ்டெயின் பண்ண முடியலை. சரிங்களா? இது வந்து ஒரு இந்த இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஹீரோ வந்து நல்லா இருப்பார், நல்லா வசதியாக இருப்பார், நிறைய நிலபுலன்களோட ரொம்ப சூப்பரான ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா யாராவது அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து துரோகம் பண்ணி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணி, அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு போயிடுவார் இல்லையா? அப்படியும் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆரம்பத்தில் பையர் தான் வின் பண்ணி மேலே போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸுடைய டாமினேஷன் அதிகமாகி ப்ரைஸ் அப்படி டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டவுன் பண்ணி ஓப்பனான ப்ரைஸை விட கம்மியாகி க்ளோஸ் பண்ணி முடிக்கும்போது 100 அப்படிங்கிற ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் லோ பாயிண்ட்டு, இதுதான் வந்து க்ளோஸ் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முதல்ல சொன்னது மாதிரியே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எப்போ வந்து ஹேமர் உருவாகணும், ஒரு பிக் ஃபால் இருக்குது, ஒரு ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக பியரிஷ் மூமெண்ட்டில் இருக்குது, ஒரு எண்டில் ஒரு சப்போர்ட்டில் நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் உருவாச்சுன்னா அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேண்டில் உருவாச்சு அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம லைவ் சார்ட்டில் எப்படி இருக்குது, இந்த ஹேமர் கேண்டில் எங்கெங்கே வந்திருக்கு, ஷூட்டிங் ஸ்டார் எங்கெங்கே வந்திருக்கு, வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு இண்டிகேட்டருக்குள்ளே போய்க்கலாம். இண்டிகேட்டரில் எப்படி நம்ம மர்பூஸும் டைப் பண்ணமோ அதே மாதிரி ஹேமர் அப்படிங்கிறத டைப் பண்ணுவோம். ஸோ ஹேமர் இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். தென் ஷூட்டிங் ஸ்டார் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண பிறகு பாருங்கள், ஸோ சார்ட்டில் இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இந்த
ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹேமர் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கேருந்து ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பிளேஸ்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹேமர் கேண்டில் வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹேமர் வந்திருக்கு. இங்கேருந்து இதோடைய ஹை கட் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஷூட்டிங் ஸ்டாருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்திருக்கு. அப் ட்ரெண்டில் வந்து ஒரு ஹை ப்ரைஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற இந்த கேண்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் அங்கேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. எந்த இடத்துல இந்த ஷூட்டிங் ஸ்டார் அல்லது ஹேமர் உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம இப்போது சார்ட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது, புல்லிஷ் மர்பூசுனா என்ன, பியரிஷ் மர்பூசுனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஹேமர்னா என்ன, ஷூட்டிங் ஸ்டார்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா டோஜி. ஸோ டோஜி அப்படிங்கிறது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, டோஜினா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன். ஓப்பன் ஆகக்கூடிய ப்ரைஸும் க்ளோஸ் ஆகக்கூடிய ப்ரைஸும் ஒரே லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டோஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. எந்த பக்கம் மார்க்கெட்டால் போகணும்னு தெரியல, மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து டோஜின்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ வந்து சில படங்களில் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிப்பார். அதாவது அண்ணனும் நல்லவராக தான் இருப்பார், தம்பியும் நல்லவராக தான் இருப்பாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இவரும் அவரை போட்டு அடிப்பார், அவரும் இவரை போட்டு அடிப்பாங்க. யாருமே தோக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்து தான் அவங்கள பிரித்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துலையும் நமக்கு பையர் வந்து வின் பண்ணுறாங்களா இல்லை செல்லர் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிற முடிவே எடுக்க முடியாத மாதிரி 2 பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க, ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கேண்டில் தான் நம்ம வந்து டோஜின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஓப்பனும் க்ளோஸும் ஒரே பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஹை லோ அப்படிங்கிறது உருவாகும், ஆனால் ஓப்பனும் க்ளோஸும் ஒரே பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டோஜி கேண்டில். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டி, முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேண்டில்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ட்ரேடிங் செட்டப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் டைரக்ஷன் வந்து மாற்றிக்கக்கூடாது. அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும், டக்குன்னு பொசிஷன் எடுத்துடக்கூடாது. எப்போ இந்த டோஜி கேண்டிலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சைடில் மார்க்கெட் அப் ட்ரெண்டோ அல்லது டவுன் ட்ரெண்டோ போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டோஜி கேண்டில் வந்து சார்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகைன் நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ளே போய் டோஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வரும். அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சார்ட்டில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டோஜி உருவாயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல டோஜி ஒன்று உருவாயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்துல ஓப்பனும் ஹையும் ஒரே ப்ரைஸாக இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு 1169 இருக்குது, க்ளோஸ் அப்படிங்கிறதும் 1169ஆகவே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து டோஜி கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு டோஜி கேண்டில் இருக்குது, இங்கே டோஜி கேண்டில் இருக்குது. இன்னும் கூட நிறைய நீங்கள் வேறு டைம் ஃப்ரேமில் இந்த டோஜி எங்கெல்லாம் உருவாயிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு டோஜி, அகைன் இங்கே ஒரு டோஜி. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மர்பூஸில் புல்லிஷ் இருக்குது, பியரிஷ் இருக்குது, ஹேமர் இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது, டோஜி இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் சார்ட்டில் வருதுன்னு பாருங்கள். அது நிஃப்டி சார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எல்லா சார்ட்லேயும் இந்த இண்டிகேட்டர்ஸை 2 அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல என்ன மாதிரியான சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு, எந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். இது வரைக்கும் நீங்கள் வந்து நோட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆரம்பித்த பிறகு நோட் எடுத்து இந்த டயக்ராம் எல்லாமே ட்ரா பண்ணி நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் சீரியஸாக பல விஷயங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் லேர்ன் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடில் டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இன்னும் வேறு லெவலில் இருக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்து பழகுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு புரியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய பெயரை அட்டண்டன்ஸில் மார்க் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.